ஆடி ஒரு மாதத்திலே 2வது வாரத்திலே நேற்று பொழுது தாயாருக்கு பால்குடம் ஏந்தி இன்றைய பொழுதாக மாலை பொழுதுல பதிவிற்கு அலங்கரித்து தங்க கலசமிட்டு தனி கலசம் சொப்பளித்து அந்த கலசத்தின் அம்மா வீடுகளா வந்து காலையில குழு மூறம் அப்படி மாலையில கும்பச்சொல்லக்கூடிய அந்த குழுக்கு ஆசைப்பட்டு அம்மா வீடுகளா வந்து மாலை பொழுதுல அக்னி வசந்தத்துல இறங்கி எந்த ஒரு குறையில்லாம காப்பு கட்டிய மக்களையும் நாடி வந்த மக்களை தேடி மக்கள் எந்த ஒரு குறையில்லாம அப்படி கட்டி காப்ப வேண்டாம் மகனே என்று தாயே பாளையத்தா உன்னை நம்பியே வந்தோம் அம்மா தாயே எந்த ஒரு குறையில்லாம உன்னுடைய பூஜை ஏற்றுக்கிறேன் ஊர் மக்கள் நாடு மக்கள் எந்த ஒரு குறையில்லாம தாயே நம்பி நடத்தலாமா அப்படி நின்று அண்ணன் போல் நின்று அம்மா பாளையத்தா இது உன்னுடைய பூஜை உன்னுடைய அக்னி உன்னோட சுடர்வழி அப்படி வண்டி காப்பேன மகனேனா ஆடாமல் அசையாமல் அண்ணன் போல் நின்று தாயே நான் வீணாக்கலாமா எந்த ஒரு முறையில பக்கத்துல நின்று சொல்லிட்டாயா அம்மா காப்பேண்டா மகனே என்று அப்படியே நின்று தாய் நின்று தானமா ஒரே ஒரு ஆப்பம் தாய் அம்மா சக்தி பாளையத்தம்மா ஏழையிட்ட பூஜையிலே அளவு பூஜ்யமாக அவ பரமாந்தமா பூஜை கொண்டு சஞ்சலம் இல்லைன்னு மாக்கனை காப்பானா அப்படி நின்று தாய் ஒரு வாப்பு இருக்குமா இல்லம்மா அந்த தேடிக்குதுமா கை விலைக்கு சாயிருப்பார் காத்தல மகனை என்று வந்தது யாருன்னா பாளையத்தால் நின்று ஒரு வாப்பு இருக்குமா தாயே அந்த காரணவாத ஆடி என் கட்டழகி நின்று மாடி அம்மா பழையத்தம்மா அப்படி நின்று நிதானம் ஒரு வாப்பு இருக்கு இன்னொரு லாஸ்டி வந்து சொல்லினா ஒரு வாப்பு இருக்கு அப்படி நின்று சொல்றாங்க எந்த ஒரு குறையில பக்கத்தையா இருந்து கங்கணம் தரித்து மாலையிட்ட மக்கள் ஊர் மக்களையும் அக்னி இறங்குமுறை பஸ்தர்களையும் எந்த ஒரு குறையில கட்டி காப்பேனா அப்படி நின்று நிதானம் ஒரு வாப்பு தாய சொல்லுமா உன்னை மண் வேண்டிக்க ஊர் மக்கள் நாட்டு மக்கள் நாடி வந்த மக்கள் கேட்டது மக்கள் எந்த ஒரு குறையில காப்பேனா நடத்தலாமா கோவிந்தா கோவிந்தா இந்த பாளையத்தம்மா வந்த பொழுது வனமான தேவர் எல்லாம் போட்டி செய்கின்றேன் அம்மா அந்த தேன் வண்டுகள் ரீங்காரமிடவே அந்த தேன் வண்டுகள் ரீங்காரமிடவே ஓசையில் ஆசையாய் வந்தவரே சோலை விட்டு அழகான ஏரிக்கர கரை மீது அமர்ந்த ஆட்சி செய்களே அடி எழுந்திடம்மா
அந்த வனமான சோழட்டு வண்டிகள் நீங்காலும் விட ஆனந்தமா அமர்ந்த சக்தி எந்த ஒரு குறைந்த பாளையத்தம்மன் காவலில் வந்து இந்த அக்னிய ரூபம் என்று அம்மா இந்த அக்னிய ரூபம் என்று ஆத்தாள் உன்னை அழைத்தோம். நாடி வந்த மக்களையும் தேடி வந்த மக்கள் குறை இல்லாம பக்கத்துல காட்டி அப்படின்னா எந்த ஒரு குறையிலும் தாயோட பூஜையை நடத்தி கொடுப்பனா. ஏன்னா நேற்று தினம் காலை பொழுதுல பால்குடமும் மாலை பொழுதுல பதிவலங்கரித்து காலை பொழுதுல கங்கணம் தரித்து சத்திகார தங்க காலத்தை தனி காலத்தை சப்பலிட்டு அவர் சொல்லக்கூடிய அம்மனுக்கு குழுவாத்த நிகழ்ச்சி நடைபெற்று மாலை பொழுதுல இந்த அக்னி சுடர் வழியாக அந்த அக்னி விசந்த வழியாக எந்த ஒரு குறை இல்லாம நடத்தக்கூடிய மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நாடி வந்த மக்களுக்கும் தேடி வந்த மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாம அந்த மன்னாட்சியமா காப்பது உண்மைனா தாயே சத்தி சிவரூபணி சகலமும் காட்டருளே காத்தடிக்கு கைவிட சாய் முதல்ல காத்து இல்லாம போது அப்படி நிக்கணும் தாயே. வந்தது யாருன்னா தெரியணும். அம்மா எந்த ஒரு குறை இல்லாம இந்த பாளையத்தம்மன் பூஜைக்கு திருவிழாக்கும் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எந்த ஒரு குறை இல்லாம கட்டி காப்பது யாரோட கடமைனா அதே மன்னாட்சியம்மா இன்னும் நிதானமா அப்படி காப்பே நான் மகன ஆடாம அசையாம அந்த காத்தடிக்கு கைவிட சாயம் இருந்தார். அப்படியே நின்று ஒரு நாடி ஒரு நொடி நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நாடி தாயே அத்தலாமா நின்று 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 பத்தா தாயே அறவாக்கு நீ உரைத்த அந்த அரிம மக்கள் ஏற்பதில் பூரணமா ஒரு வாக்கு தாயே வந்தது மன்னாசமான தெரியும் மக்களுக்கு அந்த மாதிரி பூர்ணமா வாக்கு கொடுக்கும் தாயே. நம்பி நடத்தமா எந்த ஒரு குறை இல்லாம பக்கத்துல அந்த மன்னாசமா காப்பாண்டா மகனேனா அப்படி நின்று ஒரு பையா அப்படி ஆறாம நின்று 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 நில்லு 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 நில்லம்மா நில்லம்மா பெற்றாலே நிறுத்தி இந்த அக்னியே அம்மா வாக்குனா வாக்கி யார் வாக்கு அந்த உருட்டான கோவிந்தா 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 சொல்லக்கூடிய அந்த மன்னாட்சமா அந்த பொழுது யார் யார் அரணியா பாளையம்மா அரணியா பாளையம்மா வந்ததோ ராத்தங்க நகர மேல விட்டு அக்கா தங்கை நடக்கூடிய அந்த பூஜை சம்பந்தமா தாயே சொல்றியாம்மா உனக்கு ஒன்றும் சந்தோஷமா எந்த ஒரு குறையில தாயே எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம தாயார் நடக்கூடிய இந்த மக்களுக்கு கங்கணம் தரித்து நாளை பொழுது கூழ் மோரம் மாநில கும்பல் கும்பஞ்சோரம் இந்த அக்னி விழாவை எந்த ஒரு குழந்தை பக்கத்துல கட்டியா பத்தியாமா பக்கத்துலயே இருப்பியாமா இனி ஒரு நாளைக்கு இல்ல நாலொரு பொழுது பொழுதோடு வந்தோம்னா எந்த ஒரு குறையிலாம ஊர் மக்களை நாட்டு மக்களை நாடி வந்த மக்களை தேடி வந்த மக்களை குறையிலாம வச்சிருப்பியா தாயே எங்க அம்மா எப்படி அவ பச்சி லைக்காரியா
7 பேர் ஒன்னா காப்பாத்தீங்களா? சேர்ந்தா சக்தி அப்படின்னு இல்லம்மா தாயே கைவிலக்கில் அருமையா நீ இருந்து ஒரு முறையும் பூஜை கொண்டு அப்படி வேண்டாம் மகனை என்று காத்து அடிக்கிறது கைவிலக்கு சாயுது தாயே. காத்துல மகனை திரை போட்டு இந்த அக்னி ஒரு விளக்க அவர் சத்தியமான இருந்தார். கோவிந்தா நடத்தலாமம்மா. எந்த ஒரு குறை இல்லாம நாளை பொழுதுல தங்கனை தரித்து தங்க கலசம் தனி கலசம் சொப்பலிட்டு வீதியுலா வந்து தாயாருக்கு கூழும் வரும் வாக்களித்து எந்த ஒரு குறையிலாம அக்னியில் இறங்கி இருக்கிற மக்களுக்கும் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எந்த ஒரு குறையிலாம கட்டி காப்பது பவானி அந்த பதிப்பாளத்து கடமனா தாயே. கோவிந்தா கோவிந்தா நின்று நின்று அரை வாக்கு நீ இருக்காதம்மா. நின்று ஒரு வார்த்தை தாயே கேட்கும் போது நின்று ஒரு வார்த்தை அம்மா நம்ம நிறுத்தலாமா தாயே. நின்று நின்று நின்றுமா. இப்போதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி தாயே. நீ வந்ததான் கத்தாரு அதான் நடத்து அம்மா பொறுமையா தாயே. எந்த ஒரு குறையில்லாம பக்கத்துணையா இருந்து பவானி காப்பது உண்மைனா அந்த அக்னியில ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நாடி தாயே. எந்த ஒரு குறையெல்லாம் பக்கத்துல இந்த பாளையத்தம்மன் காவல் இருந்து ஊர் மக்களுக்கு காவல் எந்த ஒரு நான் சொந்தலாமா வச்சிருப்பானா நின்று தானமா தாயே. அந்த கணவனோட கைவிலக்கில் எந்த ஒரு கர்ம வீணம் சேராம ஊர் மக்களுக்கும் சேராத எந்த ஒரு குறவும் இல்லாத நின்று நின்று நின்றுமா நிறுத்தலாமா தாயே. அப்படியே அடியணுமா நின்று ஒரு வாப்புற தாயே. அதாமா சியாம நீங்க தாயே. எந்த ஒரு குறையில பக்கத்துல இந்த பவானி காப்பது உண்மைனா மகனே நடத்தலானா அப்படி நின்று தாயே. இன்னும் நில்லு 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 ஆறாவனா சியாம நின்னாம நின்று சொல்தாயே. நின்னையும் ஆனந்த அப்படியாத்துக்கு தாயே. நடத்தலாமாம்மா. எந்த ஒரு குறையெல்லாம் பக்கத்துல காப்பது பவானி குடமனா நின்று நின்று தாயே. கோவிந்தா கோவிந்தா அப்படி ஆரணி பெரியபாளையத்தை எல்ல விட்டு தாயார் பவானி மலையனூர் பதிவாள மகராஜ ராஜேஸ்வரி பரமேஸ்வரி ஆடும் தாண்டிவை தெலுக்குமணி சொல்லக்கூடிய அங்காளவர சரணம் அவர் சொல்லக்கூடிய அங்காள விடுமனா அம்மா சீருடன் அவன் 56 தேசமோ திகட்டாத செல்வமோ ஸ்ரீராத செல்வமோ ஜெயமோ விஜயமோ சேர்ந்த கடியார் கழிப்பான் பொருசு வழியார்களே வினைகள் பறந்தோடு விபூதி அருளும் காளியே. அந்த பூங்காவனத்துறை ஓங்கார சக்திய பூங்காவனத்தம்மையே பாவாட ராயணையும் அருமை காவல் கொண்டவரே அங்காள ஈஸ்வரி அம்மா இந்த மலையனூர் தாயே எல்லாம் விட்டு இந்த அம்மா வந்தா மட்டும்தான் இடம் பார்த்தாது காது கேட்காது போயிடும். அப்படியாப்பட்ட அந்த அம்மா பெருஞ்சோடல காத்தாவே பிச்சாண்டி தேவி மலையூர் இல்லாட்டி அங்காள பரமேஸ்வரன் வந்திருக்கேன் தாய். இந்த பூஜை சம்பந்தமா வர வைக்கிறமா இப்பதான் நீ வந்துருக்கல எல்லாம் வருவாங்க பின்னாடி வருவாங்க. இந்த பூஜை சம்பந்தமாமா யாரும் ஒரு குறையில தாய் யாரும் ஒரு குறையில்லாம கட்டி காப்பது யாரோட கடமைமா
நம்மளோட கடமை. கடமையா? அந்த கடமையை கட்டுப்பாடா வச்சிருந்து மக்களை காத்து ரசிப்பீங்களா தாயே? வச்சிருப்பியா? ஆனந்தப்போடு பூமிக்கு ஆகாயத்துக்கு அந்த அர்த்தனுடைய தேவி அவள் தாயாரோட பூஜை சிறுசிறுமா நடத்தி கொடுப்பீங்களா? அந்த ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் நாடி வந்த மக்களை தேடி வந்த மக்களை எந்த ஒரு குறை இல்லாம பக்கத்துலயே வந்து காப்பிக்கலாமா? நடத்தலாமா தாயை பூஜைய? சரி அப்படி முடிவிட்டுமா அழைச்சா வரணும் அணைட்டா நிக்கணும். அடிவிட்டு கிருஷ்ணன் முடிவிட்டு பாகம் நிப்ப சத்தியம் அப்படி இல்லை தாயே. மலையனூர் எல்லை விட்டு மாதாவே பச்சரிசி எல்லாம் அம்மா தாயார் பாரிவட்டமான காவேரி மலையாள எல்லை விட்டு தாயார் அங்காள பரமேஸ்வரர் வந்து உண்மைடா எந்த ஒரு சந்தேகம் நம்ம கட்டி காப்பேடா மகனேடா அங்க நீ சொல்ற வழியாதான் என்று அம்மா சிவபெருமானுக்கு அக்னி பேசி தாங்கல அந்த அக்னி பேசி ஆகா பேசி அந்த பசி திரும்போலும் அந்த மாயவனையும் பெருமாள் நினைத்து அம்மா சாந்தமான இருந்தது போல அந்த குறையில்லாம ஊர் மக்களை நாட்டு மக்களை கட்டி காப்பேண்ட மகனேன்றா அந்த கண்ணன் கை விளக்கிறேன் தாயாரோட பூஜையில எந்த ஒரு சந்தேகம் இல்லாம பக்கத்துல காத்து ரச்சிப்பேடா மகனேடா நான் நம்பி நடத்த மக்களுக்கும் நாடி வந்த மக்கள் கேடி வந்த குறையில்லாம கட்டி காப்பேண்ட அங்காள பரமேஸ்வரி வந்தது கூட தாய் அம்மா நம்பி நடத்தலாமா நாடி சிறுப்பது அப்படியே இருந்து தாயா நின்று நேரம் ஆகுதுன்னு அக்கா தாங்க எல்லாரும் கூப்பிடலாம் நட்டலாமா எந்த ஒரு குறை இல்லாம அங்காள பரமேஸ்வரர் வந்து உண்மைனா அந்த அக்னியை நிறுத்தி நட்டலாமா தாயா அங்காளம்மா எந்த ஒரு குறை இல்லாம கட்டி சாமி அதை வாட்டை நிறுத்துறான் அங்காள பரமேஸ்வரர் வந்தது உண்மைனா அப்படியே நிறுத்தாய ஆறாமா செய்யாம அன்னமோ நின்று தாயோட பாடி எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம பட்டத்தனையா காப்பேண்டா மகனேனா வேய் நம்ம கரும்புலியாவும் தாய் நம்ம கரும்புலியா நின்று காப்பேண்டா மகனேனா ஏன்னா அந்த அம்மா பகல் பார்த்தா பாப்பாச்சி ரா பார்த்தா ராசிச்சு அந்த ராசிச்சு உரிமை இல்லாம தாய் வடிவா நின்று இந்த மக்களை காப்பதும் இப்ப நின்று சொல்லணும் இப்ப ஓங்கிடணுமா நேரம் ஆகு தாயே நிமிஷம் ஒரு நாடி அப்படி நின்று சொல்றாங்க அப்புறம் சின்ன கருப்புறம் கருப்புறம் அப்புறம் வச்சுக்கா சரி கருப்புறம் அப்புறம் வச்சுக்கோ அப்படி ஆறாமல் அசையாம நின்று தாயே அங்கலாமா நேரம் தாயே நம்பி நடத்தலாமாம்மா எந்த ஒரு குறையில்லாம
நீராடி அந்த காமாட்சி கை விலக்கி வந்தேன் மகனை என்று வேணும் அம்மா. தாயாரோட பாளையத்தம்ம காவலில் எந்த ஒரு குறையில்லாம பூஜைக்கு சொந்தக்காரி அமர்ந்தாட்சி செய்யக்கூடியது அக்னி சாட்சியை நின்று நாடி வந்த மக்களை தேடி வந்த மக்களும் ஊர் மக்களுக்கும் எழுத்து செய்யக்கூடிய தொண்டர்களுக்கும் எந்த ஒரு குறையில்லாம சுட்டேத்தம்மா நம்ம இடத்துல நாயிட்ட சிறப்பாக மதி எந்த ஒரு குறையில்ல மகளேனா அக்னி சுடர்வழி நின்று தானம்மா தாயே வாப்பம்மா முத்தான வாக்களித்து முதுமையா நின்று இந்த ஊரில் எதையை கட்டி காப்பது உண்மைனா சுட்டேத்தம்மா எந்த ஒரு சந்தேக மகனா நின்று தினமும் ஒரே வரப்போ தாயே கொஞ்சம் விளையாடுகின்ற தாயே உன் அதிசயங்கள் என்ன சொல்வோம் அந்த மஞ்சள் அடி குங்குமம் கதம்ப கொடி வீசும் வாசம் என்ன சொல்வோம் ஒரு கோடி பூனாக ஒரு கோடியா தவழ்ந்தாடே நாகமது குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராட்டே அம்மா எந்த ஒரு சஞ்சல் இல்லாம அதோட பூஜையிலே அருமையும் பொறுமையும் காத்து ரசித்து ஆடி வந்த மக்களை தேடி வந்த மக்களை எந்த ஒரு குறையிலே நமான என்று தட்டி எழுந்திடம் ஆனந்தமே யார் வந்து பேரை சொன்னா பேர் சொன்ன வந்தது யார் பேர் சொன்னா நல்லா இருக்குமா யார கூப்பிடுறது யாரோ தெரியலையே மண்டபத்தில் கோபுரமாய் உருவெடுத்து மண்ணு புட்டு மட்டும் வீடு நம்ம இந்த பூஜை சம்பந்தமா தாயே யாதொரு குறை இல்லையம்மா இந்த தாயாரோட பாளையத்தம்மன் ஒரு பூஜை நேரத்துக்கு கூட பால் குடமும் பதிவால் அலங்கரித்து நாளை கோயிலுக்கு நாங்கள் கலசப்பட்டு அதிகாலம் ஒப்பளிட்டு கூழ்வாத்தி அம்மனுக்கு அக்னி சுடர் இந்த அக்னி இறங்கி யாத்திரை எந்த ஒரு குறையில்லாம நாடி வந்த மக்களை தேடி வந்த மக்களை குறையில்லாம வச்சிருப்பீங்களா வச்சிருக்கேன் தாயே ஆனந்தம்மா அக்கா தாங்க எல்லாம் கட்டி காப்பீங்களா அடுப்பாமே வீரை அடுப்பாமே
பாளையத்தான் எப்படின்னா நம்ம உன பேரை இட்டு பாளையத்தான் நாட அழைக்க யாரும் தெரியும்னா அந்த அண்ணனோட சீமன் நாராயணபதி கோவிந்தா குரல் கொடுத்து வர வேண்டாம். கோவிந்தா வந்தது சந்தோஷம். அண்ணனோட நாம கோவிந்தான்னு உச்சரித்தா தீராத வினயம் தீர தட்ட மண்ணு இசை பிடி எல்லாமே ஓடும். நாமத்தை உச்சரித்தா சாக்குற செடிக்கு விருந்தா இருக்கணும். ஏண்டா நாமம் சொல்றது இவ்வளவு நேரம் வரைத்தமா இந்த போய் சம்மந்தமா யாரும் ஒரு குறையில்லை தாயே. உன்னோட பூஜைக்கு எந்த ஒரு குறை இல்லாம நாடி வந்த மக்களை தேடி அவங்க எடுத்து செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு குறையில பக்கத்துல காப்பாற்ற வச்சுப்பியாமா அப்படி நின்றுமா தாயே முடிவு நின்றுதாயே. நீ வர பால் சரியில்லை உடம்பத்துல இருக்குது எந்த ஒரு குறை இல்லாம அந்த பாலை நல்லா வச்சுக்கமா அப்படி நின்றுதாயே சக்தி அப்படி நின்றுமா தாயே போய் நின்றுமா இப்படி விடுமா பிடிக்காதா அப்படி போய் கீழே தள்ளாத முடி கீழே தள்ளாத நின்றுமா அப்படின்னு
கோவிந்தா. ஆடி ஒரு மாசத்துல இந்த அம்மாவுக்கு 10 வாரம் உற்சவம். இந்த உற்சவம் 2 நாள் உற்சவமா இந்த பாளையத்தம்மன் ஆலயத்துல தாயார் மாரியாத்தா வந்திருக்காங்க. அம்மா இந்த நடத்தக்கூடிய பூஜை சம்பந்தமா தாயாருக்கு அம்மா மாரியம்மா இந்த பூஜை சம்பந்தமாம்மா எந்த ஒரு குறையும் கேட்டாங்க. பக்க துணையா இருந்து ஊர் மக்களையும் நாட்டு மக்களையும் தேடி வந்த மக்களையும் நாடு வந்த மக்களையும் எடுத்து செய்யக்கூட மற்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாம பக்க துணையா காத்து வச்சுட்டீங்களா? இருப்பீங்களாமா? மாலை இந்த அக்னி வசந்த விழாவை எந்த ஒரு குறை இல்லாம பக்க துணையா இருப்பீங்களா? மாரியம்மா பூஜை சம்பந்தமாமா